வந்துட்டா வெள்ளைக்காரன் படம் வந்தாலும் வந்துச்சு. அதில் வர புஷ்பா புருஷன் கேரக்டர் மக்களோட மத்தியில் செம ஐஃபையாக ஆயிட்டிருக்கு. அந்த கேரக்டரை நடித்த சூரிய தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு இயக்குனருக்கு நிகராக ஆக்கியது மட்டும் இல்லாமல் அந்த இயக்குனரோட இமேஜை கிண்டி கிழங்கெடுத்துட்டு இருக்காங்க சமூக வலைத்தள சண்டாளர்கள். இவர் புஷ்பா புருஷன்னா புஷ்பா யாரா? வேற யாரு? நயன்தாரா தான். ஓ, புரிஞ்சிருச்சு. விக்னேஷ் சிவனை இப்படி பெயிண்ட் அடித்து பட்டி பார்த்துட்டு இருக்க அதே சமூக வலைத்தள வம்பாளர்களுக்கு அவரது ஒரிஜினல் புகழ் எப்படி தெரிய போகுது? நிஜத்தில் அசாத்திய திறமசாலி விக்னேஷ் சிவன்றது நயன்தாராவை விட அதிகம் அறிஞ்சவர் தனுஷ். எப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ் சினிமாவில் கலெக்ஷனை வாரி குவிச்ச வேலையில்லா பட்டதாரி படத்தை இயக்கியவர் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் தான் அப்படின்னு உலகமே நம்பிட்டு இருக்கு. நிஜத்தில் அந்த படத்தை இயக்கியது விக்னேஷ் சிவன் தான் அப்படின்றாங்க படத்தில் வேலை பார்த்த சிலர். அவரது திறமையை கண்ணதிலேயே கண்டவர் அப்படின்றதால தனது தயாரிப்பில் உருவான நானும் ரவுடி தான் படத்தை இயக்குற வாய்ப்பை அவருக்கு அளித்தார் தனுஷ். அவரது நம்பிக்கை வீண் போகலாங்க. படம் ஹிட் ஆச்சு. ஆனால் தயாரிப்பு செலவு தனுஷை அந்த வெற்றியை முழுசாக அனுபவிக்க விடாமல் பண்ணிடுச்சு. பத்திரிகையாளர்கள்கிட்ட ஓப்பனாகவே இந்த படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பளித்த எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை விக்னேஷ் சிவன் அப்படின்னு கும்பிட்றாரு தனுஷ். ரெண்டு பேரும் பேசிக்கொள்றதும் இல்லை. ஃபிலிம்ஃபேர் விருது விழாவில் கூட புருஷனோட கை கொத்து வந்த புஷ்பா தனது வஞ்ச புகழ்ச்சியால் வாரி விட்டு தான் போனாங்க. இந்த நிலையில தான் ரெண்டு பேருக்கும் இடையே பெனக்குக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுச்சு. வச்சவர் யாருன்னு பார்த்தா யுவன் சங்கர் ராஜா. இவர் இசையமைத்த யாக்கை படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்காரு விக்னேஷ் சிவன். உனக்கு வெயிட் பண்ணி என் பாடி வீக் ஆகுது, பேஸ்மெண்ட்டு ஷேக் ஆகுது, ஹார்ட்டு பிரேக் ஆகுது அப்படின்ற அந்த பாடலை தன்னுடைய இனிய குரலால் பாடி இன்பம் ஏற்றிருக்காரு தனுஷ். இது விக்னேஷ் சிவன் எழுதிய பாடல்னு தெரிஞ்சும் மனசுக்குள்ளே இருந்த எரிமலை மீது வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு பாடியிருக்காரு தனுஷ். அப்படின்னா கொஞ்சம் இறங்கி வந்திருக்காருன்னு தானே அர்த்தம்.